அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கெமிஸ்ட்ரிக்கான ஒரிஜினல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதோடு சேர்த்து இப்போது இந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பர் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய அளவுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2024 லாஸ்ட் இயர் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா படித்த பசங்க எப்படியோ எடுத்துருவாங்க. அந்த ஆவரேஜில் இருக்கிறவங்க ரொம்பவே மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பசங்க எல்லாருமே வந்து மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது டஃப்பாக இருந்துச்சா, மாடரேட்டாக இருந்துச்சா, உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சா அப்படின்றதும் தெரியப்படுத்துங்க. ஸோ 1 மார்க் ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா 3.0 mol per minute. செகண்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3. தேர்ட் ஒன்னுக்கு 1122 tetrafluoroethene. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா N மெத்தில் அனிலின். ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து அக்செப்ட் OH மைனஸ் ஃப்ரம் வாட்டர் ரிலீசிங் ப்ரோட்டான். சிக்ஸ்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. எயித்து ஒன்னுக்கு 8 and 4. நைன்த் ஒன்னுக்கு வந்து ஆல்ஃபா ஹெலிக்கல் பேக்போன். 10th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2.71 10 to the power minus 14. 11th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா +2. 12th ஒன்னுக்கு 6.02 10 to the power 22. 13th 4 நைட்ரோபீனால். 14th பார்த்தீங்கன்னா அசிட்டல் குளோரைடு. 15th டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஜிங்க். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் வரும்னு நம்பப்படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். இதில் ஒரு 5 மார்க் 10 மார்க் போனால் கூட அதில் நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 3 நாள் கம்ப்ளீட்டாக டைம் இருக்குது. அந்த 3 நாள் யூட்டிலைஸ் பண்ணி அட்டன் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அதில் மார்க் எடுங்க. அண்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இதுவும் ஈஸி தான். PCl5 இஸ் ஈஸி. PCl5 இஸ் ஹீட்டட் ஈஸி தான். 18th ஒன் பார்த்தீங்கன்னா ஜிர்கோனியம் அண்ட் ஹஃப்னியம் எக்ஸிபிட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். இதுவுமே ஈஸி தான். சொலிபிலிட்டி ப்ராடக்ட், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இதெல்லாமே நம்ம கேட்டது ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஆஸ் வெல் as 3 மார்க்ஸ்லையுமே வந்து ஈஸியாக தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ட்ரக்ஸ் கிளாசிஃபைட் கேட்டிருக்காங்க. நார்காட்டிக்ஸ் அண்டு நான் நார்காட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. அதுவுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் 24th இந்த ஈக்குவேஷன் ஈஸி தான். பென்சின் ரிங்கோட OH கேட்டிருக்காங்க. ஜிங்க்கு வந்து ரியாக்ட் ஆகுதுன்னா C6H6 வரும் ப்ளஸ் ஜிங்க் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி ZnH3 அன்னிலின் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே எழுதணும். இது 2 மார்க் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். அண்ட் 3 மார்க்குமே பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் மெத்தட் ஆஃப் நிக்கல், ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரேட் ஐசோமர்ஸு, டெட்ராஹெட்ரல் ஆக்டாஹெட்ரல் வாய்ஸ் இதெல்லாமே ஈஸி தான். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அண்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் பாலிமரு, 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிப்பிட், ரேட் கான்ஸ்டன்ட், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப் டைம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வச்சு. ஸோ இதுவுமே 3 மார்க்குமே ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் மென்ஷன்ட். ஸோ என்னென்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் லெசன்லேருந்து. அப்படி இல்லைனா போரேட் ரேடியலும் யூசஸ் ஆஃப் போராக்ஸும் கேட்டிருக்காங்க. அதுவுமே ஈஸி தான். 35th பார்த்தீங்கன்னா பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் இல்லைனா பொட்டாசியம் டைக்ரோமைட் ப்ரிப்பரேஷன், இதுவுமே ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதிடலாம். 36th ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஈஸி தான். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டும் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுமே ஈஸி தான். 37th பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நர்ஸ் ஈக்குவேஷன் ஈஸி தான், எழுதிடலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த 38th பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்படி இல்லைனா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் நைட்ரோ ஃப்ரம் ஆசிட் ஃபார்ம் ஆஃப் CH3NO2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் RNA கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி. இது ரெண்டுத்தில் ஒன்று எழுதிடலாம். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மோரோவர் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 1 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுப்பீங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.